அந்த பயோபிக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் விஷயம். அதனால் கண்டிப்பாக அக்ஷய் வந்து அந்த பயோபிக்கு பண்ணுவாப்புல. கொஞ்ச நேரத்தில் அந்த சினிமாலாம் மறந்துட்டு அப்படியே அந்த 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 அதையே அந்த அவங்களோட போயிட்டு நம்மளும் அவங்களோடய சுற்றிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சினிமா அனுபவம் கொடுத்தீங்க அந்த படத்தில். அந்த படங்கள் போய் சேரலைன்னா அடுத்து நல்ல படம் எடுக்கிறதுக்கு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பாலு மகேந்திரா சார் எடுத்த மாதிரி நீங்கள் கேட்டவை அப்படின்னு ஒரு படம் எடுத்த மாதிரி அப்புறம் எல்லாரும் ஆளுக்கு ஒரு நீங்கள் விரும்பியவை இதுதான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவோட தரம் ரொம்ப கெட்டு போயிடும். படத்தை பற்றி சொன்னாங்க. நான் சொல்ல அந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டவே என்னை கூப்பிட்டேன்னு நான் ஃபீல் பண்ணேன். கதாபாத்திரம் உருவாக்குறோம். அதில் யார் நடித்தாலும் அது ஹீரோ. ஆக்சுவலாக எனக்கும் அவருக்கும் சண்டை ஜாஸ்தி வரும். ஆக்சுவலாக ஷூட்லலாம் வந்துட்டு டைமும் இருக்காது. நானும் கால் பண்ணிட்டு கேட்பேன். ஆக்சுவலாக ஸ்ட்ரிக்டான ப்ரொடியூசர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் படத்துலேயே ஸ்ட்ரிக்டான ப்ரொடியூசர் கிடச்சனால எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அந்த கதையில் ஒரு 2 பேர்த்த நிஜமாக பார்த்து நான் மட்டும்தான். நான் எப்போ அந்த கதையை எழுதும் போதெல்லாம் திருப்பி அந்த முகத்தை ஞாபகப்படுத்திட்டே இருப்பேன். அந்த படத்தை நான் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ அழகாக பண்ணியிருக்க முடியாது. நான் பயங்கரமாக லாஜிக் பார்ப்பேன். ஏதோ ஒரு வகையில் நம்ம பேசுகிற கருத்து இந்த மக்கள்கிட்ட ஒரு உரையாடலை உண்டு பண்ணியிருக்கு. இந்த மக்கள்கிட்ட ஒரு பாசிட்டிவை கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த மக்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் நான்லாம் இந்த ஸ்டேஜில் இருக்கேன். ஒரு ட்ரீம், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், நானும் ஒரு ஆடியன்ஸ் அதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நிறையா அவர்கிட்ட பேசினேன். இது வந்து என்னோட டானாக்காரன் டீம் அப்படின்னு ஒரு வாட்டியும் சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நிறைய விஐபிஸ் இன்னைக்கு வந்திருக்கீங்க. ஸோ என்னோட வணக்கம். சிறை, அக்ஷய், ஆல் தி பெஸ்ட். மே திஸ் பி யோர் பிள்ளையார் சொல்லி. எனக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி ஒன்று இருந்துச்சு. அந்த விதத்தில் இதுவும் உனக்கு ஒரு பெரிய பிள்ளையார் சொல்லி இருக்கணும். ஸோ விஷிங் தி பெஸ்ட். நான் பொறாமலாம் படமாட்டேன். பொறாமப்படுற அளவுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் அப்பாவாக கிடச்சது உனக்கு நீ கொடுத்து வச்சுருக்க. எனக்கு பொறாமப்படுறதுக்கு எங்கள் அப்பா அம்மா விடவே இல்லை, கற்றுக் கொடுக்கல, பெருமைப்பட கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீ நல்ல வேலை உனக்கு ஒரு விசாரணையோட்டம் படம் கிடைக்கல, செத்துருப்ப. சைட்லேயே இருக்காரு. படம் நடிச்சிட்டு இருக்க போது சிவகங்கை போனோம். என்ன சார் போய் சாணியெல்லாம் நல்லா வச்சாங்கன்னு ஃபீல் பண்ணேன். நீ மாட்டு சாணி தான் நல்ல, நான் யானை லட்டி அள்ளியிருக்கேன். அதெல்லாம் வந்து கூட வந்து தம்பிராமையா சார், அஸ்வின்லாம் வந்து கொமட்டிக்கிட்டு எல்லாம் சேர்ந்து அதை பண்ணிக்கிட்டு இருப்போம். இட்ஸ் ஆல் அன் எக்ஸ்பீரியன்ஸ். உனக்கு கிடைச்சிக்கிற ஒரு வாய்ப்பு நிறைய பேர் கிடைக்காது. ஒரு நடிகனா நிறைய லைவ்ஸை ஆன் ஸ்க்ரீன் யூ கோன் பிரிங். ஸோ என்ஜாய் தட் அண்ட் யூல் ஹவ் வண்டர்ஃபுல் டைம். ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் டானாக்காரன் திரையில் வராமல் போனது. அது கஷ்டப்பட்டது எவ்வளோன்னு தமிழ் சார் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், நம்மளை சுற்றி இருந்த ஒரு பெரிய டீமுக்கு தெரியும். அந்த ஃபீல்டில் வந்து வேலூரில் வெயிலில் கஷ்டப்பட்டு அந்த பரேட் பண்ணிகிட்டு இருக்க போது அங்கேருந்து ஜிப்ரானுக்கு ஃபோன் அடித்து, ஜிப்ரான் இதுக்கு என்ன மாதிரி மியூசிக்கு எப்படி பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டுலாம் பேசினேன். பேசும்போது அது ஒரு ட்ரீம். இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், நானும் ஒரு ஆடியன்ஸ் அதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நிறையா அவர்கிட்ட பேசினேன். அது நான் உலகத்தையே கட்டுப்படுத்தின ஒரு கோவிட் வந்து நம்மளையும் கட்டுப்படுத்தி விட்டுருச்சு. பட் திருப்பியும் உங்களோடலாம் வந்து இது வந்து என்னோட டானாக்காரன் டீம் அப்படின்னு ஒரு வாட்டியும் சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இந்த வாட்டி நம்மளோட படத்தை வந்து திரையரங்கில் போய் பார்க்குறதுக்கு நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். I have something to ask you. ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு நம்பர் 25. Do you know why? Of course. So விக்ரம் பிரபு சாரோடைய 25வது திரைப்படம் தான் சிறை. 25th film and 25th of December கிறிஸ்மஸ் அன்னைக்கு 2025ல ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த நேரத்தில் நல்ல ஒரு கைத்தட்டல்கள் கொடுக்கலாம் விக்ரம் பிரபு சாருக்கு. This love is for you and more to come in your way. ஒரு பெரிய ட்ராவல் இந்த 25க்குள்ளார வாழ்க்கை நிறைய நடந்துச்சு. அதை எடுத்து யூஸ் பண்ணி அடுத்த 25 தாண்டோன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக
2050 வந்து சந்திப்போம் with 50 more films. ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன், போஸ்டர்ஸ்லாம். சரி, நான் வெற்றிமாறன் சார் மாதிரியே ஒரு டைட்டில் டிசைன் வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் சரி எப்படி படம் இருக்க போகுது அப்படின்னு நானும் வந்து யோசித்தேன். ட்ரெய்லர் பார்த்தேன், ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு சரி படம் பார்க்கலான்னு யோசிக்கிறப்ப தான் லலித் வந்து அவர் இன்வைட் பண்ண. அவங்க பையன் நடிச்சிருக்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க ப்ரொடக்ஷன் அப்படின்னு தெரியும். அப்புறம் தமிழோடைய ஸ்கிரிப்டுன்னு எனக்கு தெரியாது. சரி, அதுக்கப்புறம் தான் நான் வந்து போய் பார்த்தேன், படம் பார்த்தேன். படம் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நம்பர் சுரேஷ், இல்லை வந்து வெற்றி சாரோட அசிஸ்டண்ட்டு, இது எல்லாத்தையும் மீறி வந்து லலித் சாரோடைய ப்ரொடக்ஷன், இல்லை லலித் சார் பையன் நடிச்சிருக்காரு, இல்லை விக்ரம் பிரபு நடிச்சிருக்காரு, இது எல்லாத்தையும் மீறி வந்து எனக்கு வந்து படம் வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸை வந்து எனக்குள்ளே கடத்துச்சு. உண்மையிலேயே வந்து நான் என்ன யோசிப்பேன்னா, ஒரு டிரெக்டராக, ஒரு ஆர்டிஸ்ட்டாக நம்ம அந்த சினிமாவுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கிறோம் அப்படின்னு தான் நான் எப்போவுமே யோசிப்பேன். நான் அந்த கலைக்கு வந்து ரொம்ப நேர்மையாக அணுகி ஒரு படத்தை வந்து சுரேஷ் வந்து எடுத்துருக்கிறான். ரொம்ப சந்தோஷம் சுரேஷ். எவ்வளோ வந்து இயல்பாக அப்படியே அதோட கரைஞ்சி இருந்தால் தான் அது வந்து அந்த கருத்தியலை விட அந்த லைஃப் மேலே வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அந்த லைஃப்பை பற்றி நிறைய யோசிக்க தோணும். அந்த லைஃப்பில் இருக்கிறவங்க வந்து எப்படியாவது நல்லா இருக்கணும்னு தோணும். ஸோ நான் அப்படி தான் நான் நினச்சேன். கிளைமேக்ஸில் வந்து கதாநாயகி வந்து எப்படியாவது கதாநாயகன் கூட சேர்ந்துணுன்னு சொல்லிட்டு அப்படி தான் நான் வந்து யோசித்தேன். ஐயோ எப்படியாவது சேர்த்துணும், கொன்று போகிறா அப்படின்னு ஒரு பெரிய பதட்டம் வந்து எனக்கு இருந்தது. ஸோ அந்த பதட்டத்தை இந்த படம் ரொம்ப இயல்பாக சூப்பராக வந்து கடத்திருக்கு. ஒரு அற்புதமான ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப் ஒர்க் வந்து இதில் நான் பார்த்தேன். அண்ட் வந்து என்ன சொல்கிறது, அந்த டெக்னீஷியனை ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல, குறிப்பாக எடிட்டரோட ஒர்க் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த படத்தை வந்து ஒரு கரெக்டான டைமில் என்ன வேணுமோ அதை வந்து ஒரு ரிதமோடு இருந்தது. எடிட்டை பார்க்குறப்போ வந்து எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து ஒரு ஜம்போ எதுவுமே இல்லை, ரொம்ப இயல்பாக அந்த ரிதமாக இருந்தது. அந்த எடிட்டுக்கும் அந்த ஆர்டிஸ்ட் வந்து நடித்ததுக்கும் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குல்ல, பயங்கரமாக பண்ணிட்டு ஜஸ்டின் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க். ஆக்சுவலி பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த சவுண்ட் வந்து உண்மையிலேயே வந்து நமக்கு அந்த பயத்தை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த ட்ரெய்லரில் கூட நீங்கள் வந்து அந்த சவுண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் சினிமாட்டோகிராஃபி வந்து மாதேஷ், என்னுடைய கல்லூரி அவனும் ஜூனியர், இவங்கெல்லாம் ஒரே செட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு பின்னாடி 2 செட்டு பேக்கில் இருந்து வரானுங்க இவங்க. அண்டு அப்புறம் ஆர்ட் டைரக்டரும் வந்து எங்கள் காலேஜ் ஜூனியர் தான். ஸோ அந்த மாதிரி வந்து ஓவியக் கல்லூரியிலேருந்து ஒரு பெரிய பட்டாளமே வந்துருக்கானுங்க. இப்போ வந்து எங்கள் காலேஜில் பிரச்சனை என்னென்னா, படம் வரைகிறதுக்காக யாருமே காலேஜில் சேர்றதில்லை, டைரக்ட் பண்ணுறதுக்காக காலேஜில் சேர்றானுங்க, இல்லை சினிமாவை போகிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி ஒரு மோசமான வேலையை நாங்கள் செஞ்சிட்டோம். ரியலி சாரி. ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட்டு தான் உருவாகணும், பெயிண்டர் உருவாகணும். பட் ஆனால் சினிமாவை நோக்கி நாங்கள் வந்துட்டோம். இந்த கிராஃப்டை வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். பட் ஆனால் இந்த கிராஃப்டை தேர்ந்தெடுத்தாலுமே அதில் வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் சென்ஸ் இருக்குது. அது மாதேஷ் வந்து நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கான். பட் ஆனால் எனக்கு இந்த படத்தில் வந்து மாதேஷை நான் ரொம்ப நெருங்கி பார்க்க முடிஞ்சுது. அதோட என்ன சொல்கிறது, அந்த நைட்டில் நீ யூஸ் பண்ண வந்து அதாவது என்னென்னா, நீ சோர்ஸ் உண்டாக்கி பண்ண அந்த லைட் சோர்ஸ் இருக்குல்ல, அதுவுமே அதே நேரத்தில் வந்து அவைலபிள் லைட் சோர்ஸுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஆர்டிஸ்டோட க்ளோஸ்அப் வந்து பயங்கரமாக இருந்தது, ரொம்ப வேலிடாக இருந்தது. க்ளோஸ்அப் வந்து உண்மையிலேயே இருந்தால் ஒய்டு. அப்புறம் அந்த ஊரை வந்து காட்டின விதம். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் மதேசன். தொடர்ந்து நிறைய சினிமா நீ வந்து பார்த்து. அண்டு ஸோ ஆர்டிஸ்ட்டு சொல்கிறப்ப வந்து அக்ஷய் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அண்ட் விக்ரம் பிரபு சார் வந்து நான் அதான் சொன்னேன், நான் ரொம்ப நாள் கழிச்சு வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக பயங்கரமாக நடிச்சிருக்காரு. அண்ட் வந்து ரொம்ப அந்த கேரக்டரை உணர்ந்து வந்து அந்த கதாபாத்திரமாகவே இருந்தார். அண்ட் அவருடைய நடிப்பிலுமே வந்து வேறு ஒன்று தெரிஞ்சுது எனக்கு. ஆக்சுவலி நீங்கள் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கிற படங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த படத்தில் வந்து டைரக்டர் ஆக்சுவலி உங்ககிட்ட வேறு ஏதோ வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அது வந்து உங்களுக்கு பெரிய பலமாக இருக்குது. உண்மையிலேயே அது உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு பானு சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்டு 2 ஆர்டிஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு அவங்க பேர் அனீஷ்மா. அப்புறம்
அனந்தா 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அண்ட் அனிஷ்மா வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தாங்க படம் பார்க்குறப்போ. அந்த லவ் ஸ்டோரியில் அவங்கள பார்க்குறப்போ வந்து அவ்வளோ க்யூட்டாக அந்த பயங்கரமாக ஹோல்ட் பண்ணாங்க. நிறைய சீனை அவங்க தான் வந்து ஹோல்ட் பண்ணாங்க. அண்ட் இந்த அவங்க எப்படியாவது அந்த பையன் கூட சேர்ந்துடணும்னு சொல்லிட்டு அந்த அவங்களுடைய முகத்தில் வந்து அந்த மெனக்கெடல் இருந்தது. ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க அனிஷ்மா. ரொம்ப ரொம்ப சூப்பர். நீங்கள் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக நான் பார்க்குறேன். ஆக்சுவலி இவ்வளோ பேர் நடிச்சிருந்தாலுமே உங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பலமாக இருக்குது. உங்களுடைய உச்சரிப்பு, உங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு தமிழோடைய ஸ்கிரிப்ட் வந்து அந்த ஊரோடைய எனக்கு இந்த உண்மை கதைன்னு சொல்கிறப்பவே நமக்கு ஒரு பயம் இருக்கும். நமக்கு சரி இது எல்லாமே உண்மையாக இருக்குமா, இவ்வளோ உண்மையெல்லாம் இருப்பாங்களா, எனக்கெல்லாம் போலீஸ்காரங்களாம் இவ்வளோ நல்லவங்களாம் இருப்பாங்களா, எனக்கு அது ரொம்ப போலீஸ்காரால் இவ்வளோ நல்லவங்களாம் இருப்பாங்களான்னு நான் யோசிச்சேன் நான். பட் ஆனால் எனிவே உண்மை கதைன்றப்போ நம்பி தானே ஆகணும். ஸோ நல்ல காவலர்கள் இருக்கிற ஊரில் தான் நம்ம இருக்கிறோம், அதனால் பிரச்சனை இல்லை. இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு வகையில் நம்ம பேசுகிற கருத்து இந்த மக்கள்கிட்ட ஒரு உரையாடலில் உண்டு பண்ணியிருக்கு, இந்த மக்கள்கிட்ட ஒரு பாசிட்டிவை க்ரியேட் பண்ணியிருக்கு. இந்த மக்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் நான்லாம் இந்த ஸ்டேஜில் இருக்கேன். அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம வந்துகிட்டே இருக்கிறோம், வரோம். அந்த வகையில் தமிழ் சினிமா என்றைக்குமே வந்து மற்ற சினிமாக்களை விட மிக முன்னுதாரணமான ஒரு சினிமாவாக இருக்குது. நன்றி, வெற்றி சாருக்கு நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தான் ஆனந்தா. சிறை மூவி என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது நான் இந்த ஸ்டேஜில் நான் இருக்கிறேன்ட்டு. அதுவும் நான் வந்து விக்ரம் பிரபு சாரோட பேராக நடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு இந்த வாய்ப்பு தந்தது 7 ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷன், அதாவது லலித்குமார் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா எனக்கு எந்த விதமான பேக்ரவுண்டும் கிடையாது, என் ஃபேமிலிக்கும் சினிமாக்கும் எந்த வித சம்மந்தமே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனாக நான் வந்து லாஸ்ட் இயர் தான் ஆடிஷனுக்கு போயிருந்தேன். ஸோ ஆடிஷனுக்கு போய் நான் பெர்ஃபார்ம் பண்ணி ஆக்சுவலாக அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு. ஸோ அதில் என்னை செலக்ட் பண்ணது வந்து தமிழ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம டைரக்டர் சுரேஷ் சார், வேறு என்னை காஸ்ட் பண்ணது வந்து சூர்யா சார். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. இவ்வளோ ஒரு பெரிய சான்ஸ் இந்த ஒரு மீடியில் இருக்கிறேன், அது கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். டெஃபினட்டாக உங்களுக்கு இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி இருக்கும் இல்லை? அண்ட் உங்களோட தமிழ் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் இலங்கையிலேருந்து வந்திருக்கீங்களா? நான் இப்போ சென்னையில் தான் இருக்கேன். என் அம்மா அப்பா இலங்கை தமிழர்கள். ஓகே, லவ்லி அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். அற்புதமான ஒரு ஃப்யூச்சர் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அண்ட் அனிஷ்மா, நல்ல பங்கி என்று காண அனிஷ்மா. ஓகே, ஸோ ஆல்ரெடி நீங்கள் மலையாளத்தில் படம் பண்ணியிருக்கீங்கல்ல, மரண மாஸ் அப்படிங்கிற படம், அண்ட் திஸ் இஸ் யோர் டெபியூ இன் தமிழ். டெல் மீ மோர் அபவுட் இட். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இங்கே இப்படி நிற்க முடிஞ்சதுக்கு. சின்ன வயசுலேருந்து அவ்வளோ படம் பார்த்து ஆசைப்பட்டிருக்கேன் ஒரு நாள் நடிக்கணும்னு. ஃபைனலி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு நான் சுரேஷ் சார்கிட்ட நன்றி சொல்கிறேன். அவ்வளோ ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணிக்கிறேன் லைஃப்பில். அதுக்கப்புறம் அவ்வளோ வெயிட் பண்ணிவிட்டு சிறை மாதிரி ஒரு மூவியில் நடிக்க முடிஞ்சதுக்கு கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் விக்ரம் சார், it was such a wonderful experience working with you sir. And லலித் சார், 7 Screen Studio, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்துக்கு என்ன சூஸ் பண்ணதுக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் நீங்கள் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் தமிழ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சூரி சார், நீங்கள் இல்லாமல் இருந்தேன்னா என்னால் கண்டிப்பாக இந்த படம் பண்ணியிருக்கவே முடியாது. அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன் என்ன, அக்ஷய், ஆனந்தாவை, எல்லாரையும். தேங்க்யூ ஸோ மச் சார். மாதே சார், ஃபிலோ சார், இளையண்ணா, வர்ஷினி, எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் எல்லாருக்கும் என்னோட நன்றி. இப்படி ஒரு மேடையில் நிற்க முடிஞ்சதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் உங்கள் எல்லோரும் முன்னாடி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, அனிஷ்மா பற்றி ஒரு சொல்லுங்க. அக்ஷய் பற்றி சொல்லணும் மறந்துட்டேன். அவ்வளோதான், நீங்கள் சொல்லாமல் போனீங்கன்னா. இல்லை, அக்ஷய் நான் ஃபஸ்ட் படம் தமிழில் ரொம்ப நர்வஸாக இருந்தோம். பிகாஸ் அக்ஷய்னால் எனக்கு ரொம்ப அவ்வளோ கம்ஃபர்ட் தந்த ஒரு கம்பேனியன்ஷிப் ஹி கேவ் மீ. இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் இப்போது. தேங்க்யூ ஸோ மச் அக்ஷய். ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ.
அண்ட் அனந்தா அவங்களுக்கும் எனக்கும் ரிலேட் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குது. ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் ஹர் ஆல்சோ. இங்கே இப்படி அவங்கள பார்க்கும்போது எல்லாருக்கும் நன்றி. ஓகே, அக்ஷய்க்கு இது ஒரு டெபியூ மூவி தான், உங்களுக்கும் தமிழில் ஒரு டெபியூ மூவி. எப்படி வந்து ஹெல்ப் பண்ணீங்க அண்ட் அவரும் உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் வந்து பண்ணார் ஃபார் த ஆக்டிங்? எனக்கும் அக்ஷய்க்கும் ரொம்ப நர்வஸாக இருக்கேன், சாரி. அக்ஷய்க்கும் எனக்கும் வந்து ஒரு ஸ்கூலில் போன மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலி. சூரி சார் வந்து பிரின்சிபல் மாதிரி எங்களை எல்லாமே பண்ண வச்சாங்க, கற்று தந்தாங்க. சுரேஷ் சார், தமிழ் சார் எல்லாரும். நாங்கள் ஒரு சிவகங்கையெல்லாம் போய் ஒரு வாரம் அங்கேயே தங்கி குக்கிங் எல்லாம் பண்ணி அப்படி இருந்தோம். ஸோ அப்படி ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் எனக்கு தந்திருக்காங்க. ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ. ஓகே, ஸோ ஸ்கூல் எக்ஸ்கர்ஷனுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சு மாதிரி இல்லை, சமைச்செல்லாம் நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா? அதுக்காக சொன்னேன். இல்லை, எனக்கும் குக்கிங் தெரியாது அப்போது, அக்ஷய்க்கும் தெரியாது. ஆனால் அவங்க ஃபர்ஸ்ட் டே வந்து முட்டை பஜ்ஜி என்னமோ பண்ண சொன்னாங்க. ஓகே, இப்போ வந்து நானும் அவனும் எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன் குக்கிங். முட்டை பஜ்ஜி பண்ணுறதுக்கு எல்லாமே பண்ண தெரியும், தமிழ் டிஷ்ஷஸ் எல்லாமே எனக்கு நல்லா பண்ண தெரியும். ஓகே, அனிஷ்மா பற்றின ஒரு விஷயம் வந்து நான் கேள்விப்பட்டேன். பொதுவாகவே கேரளத்திலேருந்து ஒரு கதாநாயகி இங்கே வரும்பொழுது தமிழ் கொஞ்சம் நல்லா பிக்கப் பண்ணி பேசுவாங்க. பட் இவங்க தமிழ் படத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே தமிழ் எழுதி படிக்கவும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்காகவே நல்ல ஒரு கைத்தட்டல்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா தமிழ் நம்மளோட லாங்குவேஜ் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு அப்படி. ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்து நிறைய படம் பார்த்துருக்கேன். ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. ஓகே, அண்ட் தேங்க்யூ வெரி மச். ட்ரெய்லர் பார்க்கும்போதே அவ்வளோ யதார்த்தமாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த மூவி அஸ் வெல். நன்றி, தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே நன்றி சொல்ல தான் வந்திருக்கேன். ஃபஸ்ட் நன்றி வந்து லலித் சாருக்கு. அதுக்கு முன்னால் அந்த நன்றி வந்து ஃபிலோவுக்கு தான் சொல்லணும். ஃபிலோ ஃபோன் பண்ணி லலித் சார் உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாப்புல. அப்புறம் லலித் சார் எங்கிட்ட பேசினாப்புல நான் போனேன். நான் கதை சொல்கிற இதிலலாம் போகல, சும்மா லலித் சாரை பார்த்து பேசுவோம் அப்படின்னு போனேன். போனோடனே லலித் சார் சொன்னார், விசாரணை மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், அவர் பெரிய ப்ரொடியூசர், அவர் பையனை எப்படி வேணாலும் அவர் அறிமுகப்படுத்தலாம், ஒரு ஃபேண்டஸியாக அப்படி பண்ணனா. அவனும் அப்படி தான் சொன்னான் ஒரு இன்டர்வியூவில், நான் ஃபேண்டஸியாக தான் அறிமுகம் பண்ணேன், எங்கள் அப்பா தான் இந்த கதையில் தள்ளி விட்டார் அப்படின்னா. அவர் சொன்னார், இல்லை கண்டென்ட் கதையாக இருக்கணும், வெற்றிமாறன் பண்ணுவார்ல அப்படி ஒரு படம் இருந்ததுன்னா சொல்லுங்கள் சொன்னா. எங்கிட்ட கதையாக இல்லை சார், லைனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு இந்த இன்ஸ்டண்ட்டாக சொன்னேன். சொல்லி முடித்தோடனே சொன்னார், இல்லை தமிழ் இந்த கதை சூப்பராக இருக்குது, இந்த கதையை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். அப்படியே ப்ராசஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் சுரேஷ் சார் வந்து உள்ளே வந்தார். சுரேஷ் சாரை சொன்ன உடனே அவர் ஓகே பண்ணது வெற்றிமாறன் லேபிள். வெற்றிமாறன் அசிஸ்டன்ட்னா ஓகே தான் எனக்கு, நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சார் உள்ளே வந்துட்டார். நான் சுரேஷ் சாருக்கு வந்து இந்த இடத்துல பயங்கரமான நன்றி சொல்லணும். என்னென்னா, நம்ம எழுதுனதை நம்ம பார்த்து அள வைக்கிறாங்கல்ல, அது பெரிய ஒரு பயங்கரமான வேலை. சுரேஷ் சார் பிச்சுட்டார். அடுத்து சூஸ் பண்ணது வந்து எங்கள் ஹீரோ விக்ரம் பிரபு சார். சரி, நம்ம போனால் சொன்னால் கதை கேட்குற ஒரு ஹீரோ இருக்காரு, நான் அவர்கிட்ட சொல்கிறேன் சார் அப்படின்னா. சரி ஓகே தமிழ், எனக்கு ஓகே தான், நீங்கள் சொல்லுங்கன்னா விக்ரம் பிரபு சார்கிட்ட போய் சொன்னேன். அப்போவும் சார்ட்டு இன்ஸ்டன்ட் மட்டும் தான் சொன்னேன், ஒரு 40 நிமிஷம் ஒரு இன்ஸ்டன்ட் சொன்னேன். அவர் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்புறம் சுரேஷ் சார் போய் கதை சொல்லி வந்தாப்புல. அப்படி சொல்லிட்டே போகலாம். இந்த படம் நிறைய பேர் பார்த்துறீங்க. அந்த 2 பேர்த்தையும் பார்த்த ஒரே ஆள் நான் மட்டும்தான். அந்த 2 பேர் அந்த கதையில் வர 2 பேர்த்த நிஜமாக பார்த்தது நான் மட்டும்தான். நான் எப்போ அந்த கதையை எழுதும் போதெல்லாம் திருப்பி அந்த முகத்தை ஞாபகப்படுத்திட்டே இருப்பேன். இப்போ உண்மையிலேயே எனக்கு வந்து ஹனிஷ்மாவும் இவங்க முகம் தான் அந்த இடத்துல இங்கே வந்துக்கிட்டே இருக்கு. அவங்க 2 பேரும் மறைஞ்சே போயிட்டாங்கன்ட்ட. நான் தொடர்ச்சியாக படம் பார்க்கும்போது இது பார்க்கும்போது திருப்பி இவங்களை பார்த்து அந்த 2 முகமும் எனக்கு மறைஞ்சிருச்சு. இப்போ இவங்க 2 பேர் முகம் மட்டும்தான் என் மனசில் நின்றுக்கிட்டே இருக்குது. அப்படியா எல்லாரோட உழைப்பு, ஃபிலோமின், மாதேஷ் எப்போதும் எங்கள் குடும்ப கேமராமேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய இந்த படத்தில் வந்து இது பண்ணாப்புல. ஒரு கதையை எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணன்ட்ட தான் கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு அண்ணனுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது. விசாரணையோட ஒரு நாள் டப்பிங் போயிட்டு வரும்போது சும்மா ஒரு மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அண்ணன் இன்னும் நான் நின்று பேசிட்டு இருந்தோம். அப்போ என்னடா பண்ணுற, என்ன கதை ஏதோ வச்சுருக்கியாடா அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் அண்ணனு சொன்ன உடனே சிரித்தார். உன் பலமே போலீஸ் தான்டா
போலீஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கடா நீ, அதுக்குள்ளே ஒரு புதுசு கண்டென்ட் எடுத்து கதையாக பண்ணுறா, அதான்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்போ எழுதின வச்சு தான் டானாக்காரன். நான் வந்து போலீஸ் ட்ரைனிங்லேருந்து ஒன்று எழுதுவோம் அப்படின்னு சொல்லி எழுதி அந்த படத்தை கொண்டு வந்தேன். அந்த இதுலேயே தான் இப்போ சிறையும் திருப்பி எழுத ஆரம்பித்தேன். என்ன சொல்கிறது, அந்த படம் ஃபிலோ எடிட்டில் போட்டு காமிச்சப்போ என் மனைவிட்ட நான் போய் சொன்னேன், அந்த படத்தை நான் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ அழகாக பண்ணியிருக்க முடியாது. நான் பயங்கரமாக லாஜிக் பார்ப்பேன், வெற்றி என்ன மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு லாஜிக் பார்ப்பேன். அவர் எந்த லாஜிக்கும் பார்க்காம ஒரு தேட்ரிக்கல் ஃபிலிமாவா அப்படி ஒரு படம் பண்ணிட்டாப்புல. படம் பார்த்துட்டு அந்த பையன் வந்தான்னா அவங்க எல்லாரும் முன்னாலே அவனை அறிமுகப்படுத்திக்கலாம். இல்லை, எக்ஸாம் ரூமுக்கு போனோடனே ஆன்சர்ஸ்லாம் மறக்கிற மாதிரி ஸ்பீச்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன், எல்லாமே மறந்துடுச்சு இப்போது. ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்யூ சொல்லணும் எல்லாத்துக்கும். ஸோ ஃபிலோ சாரில் நான் ஆரம்பிக்கிறேன். சார், உங்கள் பையனுக்கு கூட இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டீங்க. தேங்க்யூ சார். ரொம்ப மாதேஷ் சார், நீங்களும் உங்கள் டீமும் அப்படி நைட் என்ன சாப்பிடுவீங்கன்னு தெரியல, நைட் ஷூட்லாம் அவ்வளோ எனர்ஜியாக இருப்பீங்க. ஸோ உங்கள் எனர்ஜி தான் ஆக்சுவலாக ஸ்க்ரீனில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்டின் பிரபாகர் சார், சார், இட் வாஸ் வண்டர்ஃபுல் மியூசிக் ஐ காட் ஃபார் மை மூவி, அண்ட் யுவன் சார்ஸ் வாய்ஸ் அண்ட் சின்மை மேம்ஸ் வாய்ஸ், இட் வாஸ் அமேசிங். தேங்க்யூ சார். சுரேஷ் சார், சார், எந்த நம்பிக்கையில் என்னை இந்த படம் பண்ண விட்டீங்கன்னு தெரில, பட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். ஏன்னா ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்டாக இருக்கும், கஷ்டமான ரோலாக இருக்கும்னு சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்க. ஆனால் அந்த மாதிரி நான் ஃபீலே பண்ணல. நான் ஷூட் பண்ணும்போது ஆஸ் அ டீமாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டீங்க. சார், தமிழ் சார், ஃபஸ்ட்டு உங்கள் 2 பேரை பார்க்குறதுக்கே நான் ஜிம்லாம் போயிட்டு வந்தேன், அது எதுக்கும் பயனே இல்லை இப்போ கடைசியில். சார், விக்ரம் பிரபு சார், என்னோடய ஃபர்ஸ்ட் ஷாட்டே உங்களோட தான் நினைக்கிறேன். ஸோ யூ டென்ட் மேக் மீ ஃபீல் நர்வஸ் அட் ஆல். தேங்க்யூ. அண்ட் நிறைய கற்று தந்தீங்க, எப்படி நடிக்கணும்னு கற்று தந்தீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நிறைய ஷேர் பண்ணிங்க. சூரி சார், உங்களை பற்றி இப்போ தான் நான் உண்மையாக பேச போகிறேன்னு நினைக்கிறேன் ஸ்டேஜில். ஃபஸ்ட்டு சூரி சார் பார்க்கும்போதே பக்குன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் அனிஷ்மாவும் இந்த படத்துக்காக ட்ரைனிங்னு சொல்லிட்டு சிவகங்கை கூட்டிகிட்டு போனாங்க. சரி, ஓகே, போனோடனே ஆக்டிங்னா என்னன்னே தெரியாது, ஸோ என்ன பண்ணணுன்னு தெரியாது. அங்கே போயிட்டு பாத்திரம் கழுவு, குக் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். நானும் அனிஷ்மாவும் பேசிகிட்டு இருந்தோம், இவர் ஏன் சும்மா நம்மளை வந்துட்டு எல்லாம் பண்ண சொல்லிட்டுருக்காரு, நடிக்க சொல்லித்தார் சொல்லு. பட் சார், நீங்கள் இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்காது. ஸோ ஐ திங்க் வர எல்லா கிரெடிட்ஸும் உங்களுக்கு தான் போகும். ஐ எம் பீங் ஆனஸ்ட் வித் தட். அண்ட் அனிஷ்மா, I can't find a better co-star in my first film than you. அவங்க எப்படின்னா பயங்கரமாக பூஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க ரொம்ப பாசிட்டிவிட்டி ஆக்சுவலாக. ஸோ ஆக்சுவலாக சும்மா நடந்து வர சீன் தான் இருக்கும், சும்மா நடந்து வந்தாலே அக்ஷய் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லுவாங்க. நான் சும்மா தான் நடந்து வந்தேன் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி you made me feel comfortable in my first film, and congratulations on your debut film, first Tamil. And Ananda, I saw your footage, it was damn nice, congratulations. So கடைசியாக ஃபேமிலிக்கு வரேன். அப்பா, ஆக்சுவலாக எனக்கும் அவருக்கும் சண்டை ஜாஸ்தி வரும், பட் எண்ட் ஆஃப் தி டே நான் எக்ஸ்பெக்ட் ஆக்சுவலாக ஷூட்லலாம் வந்துட்டு டைமும் இருக்காது. நானும் கால் பண்ணிட்டு கேட்பேன். ஆக்சுவலாக ஸ்ட்ரிக்டான ப்ரொடியூசர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் படத்துலேயே ஸ்ட்ரிக்டான ப்ரொடியூசர் கிடச்சனால எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அண்ட் அம்மா, வைஷு, விஷ்ணு 3 பேரையும் தான் டார்ச்சர் பண்ணுவேன் வீட்டுக்கு வந்தோடனே எமோஷ்னல் சீன்லாம் பண்ணும்போது. ஸோ தேங்க்யூ. ஓகே, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேக்ரவுண்ட் உங்களுக்கு. அப்பா அம்மா 2 பேருமே வந்து இண்டஸ்ட்ரியில் லெஜெண்ட்ஸ். நீங்கள் நடிக்க போகணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரி இன்புட்ஸ் வந்து அவங்க கொடுத்தாங்க? ஆர் வாஸ் இட் அ ப்ரெஷர் ஃபார் யூ? யா, இட் வாஸ் அ ப்ரெஷர். ஆனால் ஐ ஸ்டார்டட் லைக்கிங் தி ப்ராசஸ். ஏன்னா சூரி சாராக இருக்கட்டும், சுரேஷ் சாராக இருக்கட்டும், எல்லோரும் எனக்கு அது ஒரு ஆக்டிங் பண்ணுற மாதிரியே இல்லை, ஒரு பேஷன் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஐ கேன் ஸ்ட்ராங்லி சே ஐ ஃபவுண்ட் அ பேஷன் ஹியர். ஓகே, ஸோ பிஃபோர் யூ லீவ், டே 1லேருந்து இப்போ வரைக்கும் யுவர் அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் இன் த மூவி. அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்னா ஒரு பர்டிகுலரான மூமெண்ட் இருக்குது சார். நம்ம அந்த ஜெயிலுக்கு வெளில ஷூட் பண்ணிட்டுருக்கும் போது நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்களே, ஸோ அவர் ரியலாகவே வந்துட்டு சார்கிட்ட போயிட்டு தம்பி எங்கே பிடிச்சிங்க, ரியலாகவே கைதி மாதிரி இருக்காப்புலன்னு கேட்டாங்க உங்களுக்கு. ஸோ அது ஒரு யூ வாண்ட் அஸ் எ கேரக்டர் அப்போ
நீங்க வின் பண்ணிட்டீங்கல்ல as a character. ஆமாம், படம் பார்த்துட்டு நீங்களான்னு தான் சொல்லணும். படைப்பாளிகள் இயக்குனர்களை நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். யூ கேன் கிரியேட் அந்த கேரக்டர் கதாபாத்திரங்களே நம்ம படைக்கிறோம். படைப்பாளிகள்னு சொல்லுவேன். கடவுள் மாதிரி மனுஷனை படைச்சான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம கதாபாத்திரங்களை படைக்கிறோம். அந்த கதாபாத்திரத்தில் நம்ம எப்படி அந்த கதாபாத்திரம் உருவாக்குறோம். அதில் யார் நடித்தாலும் அது ஹீரோ ஆகணும். அப்படி இருக்கணும் அந்த கதாபாத்திரத்தின் தன்மைகள். அது சார்ட்டை நான் ரொம்ப ரசிப்பேன். ஒரு நடிகனாக பார்க்க முடியாது. யார் சொன்னாங்கல்ல, நான் 3 நிமிஷம் பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் கதைக்குள்ளே இன்வால்வ் ஆனேன்னு. அது அவருடைய இயற்கை. அது அவர் படம் பார்க்கும்போதே யார் நடிக்கிறா இல்லை ஹீரோவா அப்படின்றதெல்லாம் கிடையாது. அந்த கதாபாத்திரமாகவே பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்படியாப்பட்ட ஒரு இயக்குனரிடமிருந்து சுரேஷ் சார் வந்திருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். திரும்பவும் சொல்கிறேன், ஆஸ் அ டைரக்டர்ஸ் வி கேன் கிரியேட் கேரக்டர்ஸ், வி கேன் கிரியேட் ஹீரோஸ். அது நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் நான். அதனால் தம்பி அக்ஷய், உங்களுக்கு முதல் படமே ஏன்னா நான் அவரை பற்றி அப்புறம் சொல்கிறேன். ஒரு நல்ல டீம் கிடச்சிருக்கு, நல்ல இயக்குனர் கிடச்சிருக்காரு. நான் சங்கரை பற்றி எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால், அவர் என்கிட்ட ஒரு 17 படம் உதவி இயக்குனராக இருந்தார். இடையில குஞ்சு மோகன் ஒரு பெரிய ப்ரொடியூசர். அவர் இடையில ஒரு 5 படம் 6 படம் சங்கர்கிட்ட வேலை செஞ்ச பிறகு நாங்கள் 2 பேரும் வேளாங்கண்ணியில் மீட் பண்ணுவோம். சார், உங்கள் அசிஸ்டண்ட் யாராக இருந்தால் எனக்கு அனுப்புங்கன்னா ஒரு படம் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். நான் சங்கரை ஒரு மலையாளத்துலலாம் ஒரு நிறைய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழில் படம் எடுக்கிறேன்னு சொல்கிறாரு. நீ அவரை போய் பாரு, உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறேன். இல்லை சார், நான் இப்போ போகல, நான் இன்னும் கற்றுக்கணும், எனக்கு இன்னும் பேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி 17 படங்கள் என்கிட்ட வேலை செஞ்சுட்டு ஒரு டைரக்டராக போகிறார். அதுதான் அந்த அந்த ஃபவுண்டேஷன் வேணும் நமக்கு. இயக்குனர்களுக்கு அது இப்போத்த வேண்டாம், சில உண்மைகள் சிலருக்கு வலிக்கும், அது வேண்டாம். அந்த ஃபவுண்டேஷன் இருந்ததுனால நமக்கு லைஃப் ஜாஸ்தி இருக்கும். படத்தை பற்றி சொன்னாங்க. நான் சொல்ல அந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, என்னை கூப்பிடலேன்னு நான் ஃபீல் பண்ணேன். பரவாயில்ல, நான் உட்கார்றதில்லை, வெளியே போய் படங்களே பார்க்குறதில்ல நான். நன்றி சார். மற்றபடி இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சமீப காலமாக எனக்கு ஒரு குறை இருந்தது. ஏன்னா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது சிவாஜி சாரும் உங்கள் பாட்டியும் 2 பேரும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்போ இருந்து உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் பிறக்கலை. அந்த அந்த 20 பேர் உட்கார்ந்து சாப்பிட்ற டைனிங் டேபிள் இன்றைக்கி இருக்குதுன்னு நினைக்கிறேன் வீட்டில், இல்லையா? உங்கள் பாட்டி அந்த டைனிங் டேபிளில் தான் எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்க. போனோம் கீழேலாம் உட்கார வைக்க மாட்டாங்க, அவங்களே சர்வ் பண்ணுவாங்க. அப்படி எனக்கு அண்ணன்னு சொல்லிட்டு சிவாஜி சார் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு முதல்ல ஒரு நல்ல படம் அமைஞ்சது, அதுக்கு பிறகு பண்ணீங்க. சமீப காலமாக ஒரு நல்ல டீம் உங்களுக்கு அமையலையோ? ஏன்னா ஒரு நல்ல நடிகன் உங்களுக்குள்ளே இருக்கார். நான் அதை ஒரு வாரத்தில் நான் ஃபீல் பண்ணேன். அந்த ஒரு நல்ல நடிகனை கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு சரியான ஒரு டீம் கிடைக்கலையா, ஒரு டைரக்டர் கிடைக்கலையா? அது இதில் கிடைச்சிருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. வாழ்த்துக்கள் சார். நிச்சயமாக யாரோ சொன்னாங்க, உங்கள் வீட்டுக்கு பின்னாடி திரும்பி ஒரு பெரிய க்ரௌடு வந்துடும். ஏன்னா வெற்றி தானே, இங்கே வெற்றி தானே எல்லாத்துக்குமே காரணம், இல்லையா? வெற்றிக்கு பின்னாடி ஓடுறது தானே. ஆகவே
நான் எதுவும் மற்றெல்லாம் பேச விரும்பல, எனக்கு டைம் இல்லை. என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். லலித் சார் சொன்னாங்க, எத்தனை படம் எடுத்தாலும் இந்த படம் உங்களுக்கு பேசப்படும். அவருக்கு எத்தனை படம் எடுத்தாலும் அவர் ரொம்ப நல்ல ப்ரொடியூசர் சார். ஆனால் என்னென்னா அது கரெக்டான ப்ரொடியூசர். ஒன்று சொல்லிடுறேன், சொல்லட்டுமா சார்? அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃப் ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்க, அவர்கிட்ட இந்த பண விஷயம் பேசினா மாத்திரம் அர்ஜென்ட்டாக பாத்ரூமில் போய் தாப்பப்பட்டுக்குருவார். உனக்கு வேணுங்கிறத நான் கொடுத்துட்டேன்ல, மாதத்துக்கு அவ்வளோ வேணும்னா கொடுத்துட்டேனா, அதுக்கு பிறகு என்ன வேண்டிட்டு அது சொல்ல மாட்டாராம். சொன்னால் வம்பு வந்துடும்ல, அதனால் பாத்ரூமில் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் வெளியே வருவாராம். இதுக்குள்ளே அவங்க மறந்துடுவாங்க என்ன எதுக்கு நம்ம. அப்படியாப்பட்ட ஒரு நல்ல ஃபேமிலி மேன். அதனால தான் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்காரு. குடும்பத்துலேயும் கடை இல்லை, தொழிலையும் கடை இல்லை, இல்லையா சார்? அப்படியாப்பட்ட ஒரு நல்ல தயாரிப்பாளர், அவர் நல்லா வரணும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நாங்கள் எல்லாருமே சுப்பிரமணியன்ட்டு அப்பப்போ பேசாமல் இருப்போம், திரும்ப பேசுவோம். அது எங்களுக்கு உள்ள வரவு செலவில் உள்ளதில்ல. கொஞ்ச நாள் பேசாமல் இருப்போம். அப்போ அவரே கூப்பிட்டு எங்களுக்கு சுப்பிரமணியன்லாம் வந்து தமிழ் சினிமாவுக்கு, சுப்பிரமணியன் செல்வமணியன்லாம் வந்து தமிழ் சினிமாவுக்கு இன்றைய காலகட்டத்துக்கு மிக தேவையான ஆட்களாக நான் பார்க்குறேன் நான். ஏன்னா இங்கே சொன்ன மாதிரி சிவா நம்ம விஸ்வா சொன்னது மாதிரி தமிழ் சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 40 வருஷம் சத்யஜோதி ஆராஜன் சாரும் தானு சார் இருக்காங்கன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த மாதிரி 40 வருஷம் இன்றைக்கி நாங்கள்லாம் இருப்போமான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போ அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு சுப்பிரமணியன் செல்வமணியன்லாம் இங்கே தமிழ் சினிமாவுக்கு தேவையான ஒரு ஆட்களாக இருக்காங்க. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைகிறது வந்து உங்களை மாதிரி பத்திரிகையாளர்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. நல்ல படங்களை கொண்டு போய் சேர்த்துட்டு நம்ம அந்த நல்ல படங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை பத்திரிகையாளர்களுக்கு இருக்குது. அப்படின்னா தான் நம்ம தமிழ் சினிமா வந்து நல்ல நல்ல படங்களை கொடுக்க முடியும். அந்த படங்கள் போய் சேரலைன்னா அடுத்து நல்ல படம் எடுக்கிறதுக்கு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பாலு மகேந்திரா சார் எடுத்த மாதிரி நீங்கள் கேட்டவை அப்படின்னு ஒரு படம் எடுத்த மாதிரி அப்புறம் எல்லாரும் ஆளுக்கு ஒரு நீங்கள் விரும்பியவை இதுதான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவோட தரம் ரொம்ப கெட்டு போயிடும். அதனால் பத்திரிகையாளர்கள் தயவு செய்து இந்த படத்தை கொண்டு போய் வெகுஜனங்கள்கிட்ட சேர்க்கணும், இந்த படத்தை வெற்றியடை செய்யணும்னு சொல்லி கேட்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இதுவரைக்கும் எந்த படத்துலையும் விக்ரம் பிரபு பார்க்கும்போது நான் பிரபு சார் மனசில் வந்ததே இல்லை. இந்த படத்தில் எங்கேயோ பிரபு சார் இருக்கிற மாதிரி தெரிஞ்சு அந்த ஒரு கம்பீரம் இருந்துச்சு அவர்கிட்ட. ரொம்ப அழகான படம். ஜஸ்டின் பிரபாகர் ரீ ரெக்கார்டிங் சான்ஸே இல்லை, எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தீங்க. மாதேஷோட ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. எல்லாமே இயல்பாக, அதாவது நான் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் சினிமாலாம் மறந்துட்டு அப்படியே அந்த 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 அதையே அந்த அவங்களோட போயிட்டு நாமளும் அவங்களோடய சுற்றிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சினிமா அனுபவம் கொடுத்தீங்க அந்த படத்தில். டீமில் பர்ஃபார்ம் பண்ண அவ்வளோ பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். சிறை ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையணும். நம்முடைய மீடியா நண்பர்கள் அத்தனை பேரும் இதுக்கு ஒத்துழைக்கணும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. வெற்றி சார், ஃபஸ்ட்டு அக்ஷயை கூட்டிகிட்டு உங்கள் ஆஃபீஸ் தான் நான் வந்தேன். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன கதையை கண்டிப்பாக பண்ணுவேன். அது உங்களோட பயோபிக்காக தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். அந்த பயோபிக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் விஷயம். அதனால் கண்டிப்பாக அக்ஷய் வந்து அந்த பயோபிக்கு பண்ணுவாப்பில் கண்டிப்பாக. ரஞ்சித் சார், நான் வந்து ரைட்டர் டைரக்டருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க போகும்போது முத ஆஃபீஸ்க்கு வந்தீங்க. எங்கிட்ட இருக்கிற அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் சான்ஸ் தரேன்னு சொன்னீங்க. அவரும் நிறையா ஹீரோ போய் பார்த்து கதை சொன்னார். எதுவும் செட் ஆகலை. நானே அந்த டைரக்டரை கூப்பிட்டு வேற எங்கேயாவது சான்ஸ் பாருங்கன்னு சொல்லி என்ஓசி கொடுத்து அமுச்சு விட்டேன். அதனால் வந்து இன்றைக்கும் ஒரு நல்ல டைரக்டருக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் வெற்றி சாரோட கோ டைரக்டர் தான் அந்த படத்தை பண்ணுவான்னு சொல்லி நானே எதிர்பார்க்கவே இல்லை. சிறை வந்து ஆரம்பித்தது வந்து தமிழுக்கு ஃபோன் பண்ண ஒரு நாள் ஃபோன் பண்ணி, தமிழ் உங்களை பார்க்கணும், எப்போ வரீங்க, எப்போ வந்து பார்க்கலாம் நான் கேட்டேன். சார் நானே வரேன் சார், நீங்கள் சார் வரீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நேராக வந்தார். வந்துட்டு சும்மா பேசிகிட்டு இருந்தோம். ஒரு 1 hour பேசிகிட்டு இருந்துட்டு, ஸோ ஒரு லைன் இருக்குது சொல்கிறேன் கேட்குறீங்களா சார்னாரு. சொல்லுங்கள் சார் தமிழ்னு சொன்னேன். ஒரு 5 நிமிஷம் சொல்கிறேன் சார்னு சொன்னார். வேணா அது 40 நிமிஷம் கதையாக மாறிச்சு. 40 நிமிஷம் சொல்லிவிட்டு நான் சொன்னேன், எப்படி சார் இருக்குன்னு கேட்டார். பையன் ஃபஸ்ட்டு படம் இதை பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். சார் உங்களோட கால்னாரு. இல்லை இந்த படம் தான் பண்ணணும் அப்படின்னு. சார் எல்லா அப்பாவும் ஒரு ஹீரோவாக ஆக்கணும்னு தான் நினைப்பாங்க. நீங்கள் ஏன் சார் இந்த கதையை நடிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு. நான் வெற்றி சாரோட படம் நிறைய பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பண்ணணும். கார்த்திக் சார் எப்படி வந்து
பருத்திவீரனில் பண்ணாரோ அந்த மாதிரி பையனை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் நான் அப்படின்னு. ஸோ உண்மையாலும் நீ சொல்கிறீங்களான்னு கேட்டார். ஆமாம் தமிழ் அப்படி தான் வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. தமிழ் உடனே முடிவு பண்ணி கதையை ஃபைனல் பண்ணணும். ப்ரெசன்ட் மீடியா, இந்த ப்ரெசன்ட் மீடியா பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல படத்தை எடுத்துருக்க நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் போய் மக்கள்கிட்ட சேர்த்துறது உங்களோட இதுதான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துருவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. பண்ணி கொடுத்துருங்க. தேங்க்யூ வெரி மச்.